மகள் சேமிப்பு திட்டத்துல புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய அரசால பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக நாடு முழுவதிலும் உள்ள லட்சக்கணக்கான பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் ஜனவரி 2015 தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளின் எதிர்கால பொருளாதார தேவைக்கும் உதவிடும் வகையில மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமா சுகன்யா சம்ரிதி யோஜனா என்ற பெயரில் தான் செயல்பட்டு வருது. பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக நீண்ட கால சேமிப்பை உறுதி செய்யும் நோக்கத்திற்காக தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதில் சில புதிய விதிமுறைகளை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, பெண் குழந்தைகளின் பெற்றோர் அல்லது இயற்கை பாதுகாவலர் அதாவது கார்டியன் மட்டுமே இதை தொடங்கி பராமரிக்க முடியும். முன்னதாக சில குடும்பங்கள்ல தாத்தா அல்லது பாட்டி ஆர்வத்தின் பேர்ல இந்த கணக்குகளை தொடங்கி இருப்பார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி அவர்கள் சட்டப்பூர்வமாக கார்டியனாக இருக்க முடியாது. இதனால் அந்த கணக்கு பெற்றோரின் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்காக சம்பந்தப்பட்ட தபால் நிலையம் அல்லது வங்கிக்கு சென்று தேவையான படிவங்களை நிரப்பி பாதுகாவலர் மாற்றத்தை சரி செய்து கொள்ளலாம். இந்த மாற்றம் செய்யப்படாமல் இருந்தால் கணக்கு விதிமுறைக்கு முரணானது என்றும் கணக்கை முடக்கவும் வாய்ப்பிருக்கு என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஆவண திருத்தத்திற்கு அவகாசம் வழங்கி இருக்காங்க. அதனால ஆவணத்தை நீங்க கரெக்டா கொடுத்துருங்க, இல்லைன்னா சிக்கல் வந்துடும், பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த கணக்குடன் ஆதார் மற்றும் பான் விவரங்களை இணைப்பது முக்கியமான ஒன்றுங்க. இதே போல பாதுகாவலர் ஆதார் எண்ணும் கட்டாயம். குழந்தைகளுக்கு ஆதார் எண் இருந்தால் அதையும் இணைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகளை சரியா பின்பற்றுவது மிக முக்கியமானது. ஏன்னா ஆவணங்கள் சரியா இருந்தாதான் சேமிப்பும் வட்டியும் தடையின்றி கிடைக்கும் என்பதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.